வணக்கம். முக்கிய செய்திகள். பாண்டிச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டது. இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காஸ்மாஸ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கிளப் தலைவர் ரொட்டாரியன் பிரபாகரன், செயலாளர் சுரேஷ், முன்னாள் தலைவர் ரொட்டாரியன் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டாரியன்கள் குஷால், அம்பலவாணன், ஷோபன் குப்தா மற்றும் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். அனைவரும் நினைவில் கொள்வோம். கண்ணியமாக வாக்களிப்போம். வாக்காளர் பெருமக்கள், உங்களது வாக்கு ஒரு வியாபார பொருள் அல்ல. இப்போ வந்து சைக்கிள் மிஷினுமா ஓட்டவே ரொம்ப லீகல் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் சார்பாக வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் விரைவாக வாக்காளர் கல்வி மற்றும் வாக்கெடுப்பில் பங்கேற்பு எனும் சிறப்பு திட்டத்தின் கீழ் வாக்கெடுப்பில் பங்கேற்பதன் அவசியம் பற்றி எடுத்து செல்கின்றது. அவ்வகையில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் வாக்காளர் கல்வியின் மைய கருத்துக்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவது பெருமை அடைகின்றது. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ரம்ஜான் மாதத்தில் கடைபிடிக்கும் நோன்பு ஒன்றாகும். ஏழைகளின் பசியை உணரும் வகையிலும் செல்வம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும், இறைவனை இரவு பகல் பாராமல் தொழுது வணங்குவது என்ற அடிப்படையில் கடந்த 30 நாட்களாக கடும் விரதம் இருந்த இஸ்லாமியர்கள் பிறை தெரிந்ததை தொடர்ந்து ரம்ஜான் பண்டிகையினை கொண்டாடினர். அதன்படி சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல் மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் சுற்றுப்பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்று தொழுகை செய்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதுபோல் புதுச்சேரியில் உள்ள குத்பா பள்ளிவாசல், அகமதியா பள்ளிவாசல், மீரா பள்ளிவாசல், சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடந்தது. தற்போது தேர்தல் வர உள்ள சூழலில் தங்கள் தொகுதியில் தொழுகை நடத்த பகுதிகளில் பல்வேறு கட்சியினரும் இஸ்லாமியர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இதுபோல் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களில் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து வீடுகளில் சமைத்த பிரியாணி விருந்தை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அளித்து மகிழ்ந்தனர். வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் பாஜக சார்பில் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் ஏம்பலம் செல்வம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ரைஸ் மில் வளாகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஏம்பலம் செல்வம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துரைத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இக்கூட்டம் நடராஜன் மற்றும் சக்திவேல் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், பாஜக பிரமுகர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் சக்திபாலன், செல்வம், பிரசாந்த், பிருத்திவிராஜன், ராஜசேகர், ஏழுமலை, தங்கரத்தினம், தமிழ், கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு
தேர்தலில் வெற்றி பெற தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நிறைவாக டோல்கேட் குமரன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழகம் புதுச்சேரி எல்லையான தவளக்குப்பம் அருகில் உள்ள கொருக்கமேடு பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், ஆய்வாளர் சத்யநாராயணன் கிட்லா, உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோரின் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பாதுகாப்பு படையினர் இணைந்து விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தமிழகத்திலிருந்து புதுச்சேரி வரும் வாகனங்களும் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் வாகனங்களும் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டன. சோதனையின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் மணவெளி தொகுதி பொறுப்பாளர் தங்கப்பல் முருகன் பயணித்த 4 சக்கர வாகனமும் அவருடன் வந்த கட்சியினரின் 2 சக்கர வாகனங்களும் காவலர்கள் மற்றும் பறக்கும் படையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. பின்னர் எந்தவித சட்டவிரோத பொருட்களும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி மக்கள் பணிகள் மற்றும் சேவைகளை பொதுமக்களிடம் கொண்டு சென்று வாக்குகள் சேகரிக்கும் நோக்கில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்த வசந்தி நேரு தென்னஞ்சாலை ரோடு ஜான்சி வீதி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் உழவர்கரை நகராட்சிக்கு சென்று தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த VP சிவக்கொழுந்து, முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். மீண்டும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய பாடுபடுவோம் என்றார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளதுடன் மக்கள் ஆதரவும் அதிகமாக இருப்பதாகவும் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்ற மக்கள் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். மாண்புமிகு புதுச்சேரியுடைய முதலமைச்சர் மக்கள் முதல்வர் என் ரங்கசாமி அவருடைய ஆட்சியோடு இன்றைக்கு மனு தாக்கல் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கிடையே கலந்து கொண்ட எங்களுடைய லாஸ்பேட்டை தொகுதியினுடைய உயிர் நாடியான வாக்காளர் பெருமக்களும் நண்பர்களும் தோழர்களும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டு, மகளிரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த வேட்புமனு தாக்கலை ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு வெற்றி விழாவாக இங்கே கொண்டாடி இருக்கிறார்கள். ஆகவே வருங்காலத்திலே அவருடைய நல்லாட்சியோடு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பட்டியலிட்டு நல்லாட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஊசுடு தொகுதியில் சாய் சரவணகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் அவருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கப்பட்டு அமைச்சராக பணியாற்றி வந்தார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போதைய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்கு பாஜக சார்பில் மாற்று வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்து தங்களது கோரிக்கைகளை தலைமையிடம் முன்வைத்தனர். மேலும் சாய் சரவணகுமாருக்கு மீண்டும் தொகுதி வழங்கப்படாததால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்து தங்களது பதவியிலிருந்து விலகினர். இதனுடன் பதவி விலகல் கடிதங்களை கிழித்தெறித்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இச்சம்பவத்தால் பாஜக அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளராக மாநில தலைவர் VP ராமலிங்கம் அறிவிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பை முன்னிட்டு புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் கட்சியினர் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடினர். பின்னர் அங்கு வந்த வேட்பாளர் VP ராமலிங்கத்திற்கு நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் சப்தகிரி குழும இணை இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன், பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், OBC அணி நிர்வாகி சீனிவாச பெருமாள், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் ராமதாஸ் தரப்பு பாமகவும் சசிகலா தொடங்கியுள்ள அஇஅதிமுக கட்சியும் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொள்கை ரீதியாக உறுதியாக உள்ள கட்சிகள் எங்களுடன் இணையலாம் என்றும் சசிகலாவுடன் இணைந்து கூட்டணியை இறுதி செய்ய உள்ளதாகவும் கூறினார். அதேபோல் விருப்பம் தெரிவிக்கும் கட்சிகள் தங்களது இணைவு குறித்து தெரிவிக்கலாம் என்றும் பாமக 235 தொகுதிகளிலும் போட்டியிடும் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டணி அமைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் தற்போது அது உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். புதுச்சேரியில் ஸ்ரீவாரி நாட்டு மருந்து கடை நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி கூண்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் 100க்கும் மேற்பட்ட கூண்டுகள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருண் பசுமை இயக்கம் நிறுவனர் அருண் முன்னின்று செய்திருந்தார். சிட்டுக்குருவிகள் மீண்டும் மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு திரும்ப வேண்டும் என்ற உயரிய நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததை தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் அவர் வாக்குகள் சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்து கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை படையலிட்டு பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து பொதுமக்கள் வீடு வீடாக சென்று கை சின்னம் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு கோரி வாக்குகள் சேகரித்தனர். முன்னதாக ஆலயத்திற்கு வந்த அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் பரிவட்டம் கட்டி பொன்னாடை பொத்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் வாக்கு சேகரிப்பிற்காக சென்ற இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், முன்னாள் கவுன்சிலர்கள், தொண்டர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை பார்வையிடுவதற்காக விழுப்புரத்திலிருந்து டெப்டி கலெக்டர் ஜெய்சங்கர் அதிகாரிகளுடன் வருகை தந்தார். பார்வையிட்டு பின்னர் மீண்டும் விழுப்புரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது சென்னை திசையிலிருந்து வந்த கார் ஒன்று டெப்டி கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பயணித்த அரசு வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இவ்விபத்தில் டெப்டி கலெக்டர் ஜெய்சங்கர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். மேலும் காரை ஓட்டி வந்த முகமது அக்தர் என்பவரும் காயமடைந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ரோஷனை காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் சிக்கிய வாகனங்களை கிரெயின் உதவியுடன் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து ரோஷனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேர்தல் பணிக்காக திண்டிவனம் வந்த டெப்டி கலெக்டர் பயணித்த அரசு வாகனத்தில் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமையாக அறிவிக்கப்படாத நிலையிலும் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயம் மற்றும் கௌசிக பாலசுப்பிரமணிய ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி விழா மார்ச் 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மீண்டும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூனிமுடுக்கு, கிருஷ்ணா நகர், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு பணியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் திமுக சார்பில் முகிலன் அல்லிமுத்து 2வது முறையாக போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக முகிலன் அல்லிமுத்து திமுக நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் அதிகாரியிடம் திருபுவனை தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை வழங்கினார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மார்ச் 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நெடுங்காடு தொகுதிக்கான அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சந்திர பிரியங்கா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் அதிகாரியை சந்தித்து தனது மனுவை வழங்கினார். மனு தாக்கலுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோஷங்களுடன் வேட்பாளரை வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். புதுவை கன்சிரா மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தங்க கலைமாறன் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை சென்ற அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி கௌதத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது புதுவை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றன.
இச்சந்திப்பில் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் ராவ், தமிழ்நாடு தலைவர் ஆனந்தன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் மாறன், தொகுதி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.